பவித்ரா, நிச்சயமாக $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கின் முக்கிய அங்கம் இன்றைய தினம் உலக முதலீட்டாளர் மாநாடானது 5.50 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் கொண்ட பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற உரிய கொள்கையை அடைவதில் முக்கிய அங்கம் வகிக்க உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்றைய தினமானது சென்னையில் தொடங்கி இந்த மாநாட்டில் 50.50 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அதாவது இன்றைய தினம் மற்றும் நாளை ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரம்மாண்டமாக அளவிலான நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கான செயல் திட்டத்தை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பேசி தொடங்கி வைத்திருக்கிறார். இதன்படி தொடக்க நிகழ்வு இன்று காலை ஆனது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி இருக்கிறார். மேலும் முதலமைச்சர் டான் ஃபண்ட் என்ற திட்டத்தை துவக்கி வைக்க இருக்கிறார். இதனை தவிர்த்து செமி கண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை 2024ஆம் ஆண்டிற்கான இந்த மாநாட்டில் வெளியிடப்படுகிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தொடக்க உரையும், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் சித்தார்த் மீனா நன்றியுரை மாற்ற இருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஆண்டு 2 நாட்களில் பல்வேறு துறைகளில் இருந்து நிபுணர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் சிறப்பு அமர்வுகள் நடைபெற இருக்கின்றன. இதன்படி காலனி தயாரிப்பு, ஆடை தயாரிப்பு, போக்குவரத்து, செமி கண்டக்டர், ஏரோஸ்பேஸ், பாதுகாப்புத்துறை, புதுப்பிக்க எதிர்சக்தி, காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, எலக்ட்ரானிக்ஸ், வேளாண் மற்றும் உணவு, பொறியியல், மின்சார வாகனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அமர்வுகள் இந்த உலக மாநாட்டில் நடைபெற இருக்கின்றன. இதன்படி 26 அமர்வுகளில் 170க்கும் மேற்பட்ட உலக புகழ் வாழ்ந்த பேச்சாளர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். குறிப்பாக மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், மேலும் மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் சோம்நாத் உட்பட தேசிய மற்றும் உலக அளவிய முன்னணி நிறுவனங்களின் தலைவரை சார்ந்த தலைமை நிர்வாகிகள் மற்றும் பலர் சிறப்பு உரையாற்றி இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியில் மேலும் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வர்த்தக மற்றும் தொழில் நிறுவனங்களின் சார்ந்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பதிவு செய்துள்ள நிலையில் 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் மாநாட்டில் பங்கு கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக சிங்கப்பூர், கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இந்த மாநாட்டின் அதிகபூர்வ பங்குதார நாடுகளாக இருக்கின்றனர். மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உட்பட தொழில்துறையின் அரங்கம், அதாவது பவிலியன் என்ற புத்தொழில் நிறுவனங்களின் அரங்கம், தமிழ்நாடு தொழில் அரங்கம் மற்றும் சர்வதேச அரங்கம் இந்த மாநாட்டின் சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. தினசரி பல்வேறு துறைகளில் சார்ந்த விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குவோர் சந்திப்பு நடைபெற இருக்கின்றன. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இதுவரை இந்தியா காணாத ஒரு அறிவு திருவிழாவாக இருக்கும் என்று தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்திருக்கிறார். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற முதலமைச்சரின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுவதாகவும், தமிழக இளைஞர்களின் படிப்புக்கு ஏற்ற உயர்தர வேலை வாய்ப்பை வழங்கும் மாநாடாக இந்த அமையும் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களுக்கான இளைஞர்களும் இந்த மாநாட்டை நேரில் காண வேண்டும் என்ற அடிப்படையில் மாநாட்டில் நடைபெறும் அமர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஏற்கனவே தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் தினசரி பல்வேறு துறைகள் சார்ந்த முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டு, மேலும் இதன்படி இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல் 5,000 லட்சம் கோடி அளவிற்கு முதலீடுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்க்கணும்னா இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன பார்க்கணும்னா, மாநாட்டில் $1 டிரில்லியன் அமெரிக்கா டாலருக்கான தமிழ்நாட்டின் பார்வை, அதாவது தமிழ்நாடு விஷன் 1 டிரில்லியன் எனும் ஆய்வறிக்கை வெளியிடப்படும் என்றும், முதலமைச்சர் அவர்களின் டான் ஃபண்ட் என்ற திட்டத்தை இன்னும் 10 நேரத்தில் முதலமைச்சர் தொடங்க வைக்க இருக்கிறார். மேலும் செமி கண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை 2024க்கான செமி கண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2024ஆம் ஆண்டு இந்த மாநாட்டில் வெளியிடப்பட இருக்கிறது.
அதைத் தொடர்ந்து பார்த்தோம்னா 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கு செய்துள்ளார்கள். 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் மாநாட்டில் பங்கு பெற இருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வர்த்தகம் மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் 9 நாடுகளிலிருந்து சிங்கப்பூர், கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருந்து இந்த மாநாட்டில் பங்கு வகிப்பதற்காக அதிகபூர்வ பங்குதார நாடுகளாக கலந்து கொண்டு உள்ளனர். மேலும் 26 அமர்வுகளில் 170க்கும் மேற்பட்ட உலக புகழ் வாழ்ந்த பேச்சாளர்கள் இந்த மாநாட்டில் பேச இருக்கிறார்கள். மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் மற்றும் ரகுராம், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன தலைவர் சோம்நாத் உட்பட தேசிய உலகிய அளவில் முன்னணி நிறுவனங்களில் சார்ந்த தலைவர்கள், தலைமை நிர்வாகிகள் பலரும் இந்த சிறுபுரையாற்ற இருக்கிறார்கள். பவித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி அருண்குமார். அருண்குமார், இன்னொரு கேள்வி. 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் 2030 இலக்கு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இது போன்ற நிறைய திட்டங்கள் வகுத்திருக்கிறார்கள், எம்எஸ்எம்இக்கும் சேர்த்து. இதில் குறிப்பாக இளம் தொழில் முனைவோர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கான ஏற்பாடுகள், பார்வையாளராக அமர்வதற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள் $1 ட்ரில்லியன் கொண்ட பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு உரிய கொள்கை அடைவதில் முக்கிய அங்கம் வகிக்க வேண்டும் என்று இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் முக்கியமாக தமிழகத்தில் உள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு முன்னணியாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டையானது சிறப்பாக நடைபெற இருப்பதாக நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கார். அதாவது இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை இதுவரை இந்தியா காணாத ஒரு அறிவு திருவிழாவாக இருக்க வேண்டும் என்று பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற முதலமைச்சரின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடைபெறுவதாகவும், தமிழக இளைஞர்களில் படிப்பு ஏற்ற உயர்தர வேலை வாய்ப்பு உரிய வழங்க மாநாடாக இந்த அமையும் என்று கூறப்படுகிறது. பவித்ரா, தகவல்களுக்கு நன்றி அருண்குமார்.